ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? குட் மார்னிங். இன்றைக்கி வந்து ஒரு மார்னிங் vlog நம்ம பார்க்க போகிறோம். vlogக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் உங்களுக்கு நான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். போன வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் அந்த வீடியோவிலே கமெண்ட்ஸ் போட்டிருந்தீங்க. இன்றைக்கி காலையில் தான் உங்களுக்கு வந்து நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணேன். அது மட்டும் இல்லை, அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பர்சனலாக நிறைய இன்ஸ்டா மெசேஜ் எனக்கு வந்தது. ரெகுலராக வந்து உடம்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி விசாரித்து நிறைய பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் அனுப்பிச்சிங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. ரொம்ப தேங்க்ஸ் அதுக்கு. இப்போ வந்து நல்லாவே கொஞ்சம் ரெக்கவர் ஆயாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எங்களோட நார்மல் ரொட்டீனுக்கும் வர ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப நாளாகவே இட்லி மாவு அரைக்கவே இல்லை உடம்பு சரியில்லாமல் போனதுலேருந்து. இட்லி மாவு அப்படின்றது வந்து நம்மளோட இந்தியன் கிச்சனில் வந்து ரொம்ப, அதுவும் பர்டிகுலராக சவுத் இந்தியன் கிச்சனில் ஒரு பிரதானமான ஒரு விஷயம்னே சொல்லலாம். அது இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை அவசரத்துக்கு ஏதாவது டின்னர் செய்ய முடியல அப்படின்னா ஒரு தோசை ஊற்றி சாப்பிட்லாமே அப்படின்ற மாதிரி நமக்கு அது வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விஷயம் கிச்சனில். ஸோ அதனால் எனக்கு இந்த உடம்பு சரியில்லாமல் போன டைம்லலாம் மாவு இல்லாமல் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாவை வச்சு கொஞ்சம் அப்படி இப்படின்னு கொஞ்ச நாள் மேனேஜ் பண்ணோம். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் மாவு அரைச்சேன் நான், இட்லி மாவு. அது வந்து இன்றைக்கி உங்களுக்கு மார்னிங் ரொட்டீன்மாக நான் காட்ட போகிறேன். நல்லா ஒரு 2-3 சட்னி வச்சு சாம்பார்லாம் வச்சு சாப்பிடணும் போல் தோணுச்சு. ஸோ அதனால் அதை வந்து உங்களுக்கு நான் செஞ்சு காட்டலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்கேன். அது மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே நிறைய பேர் வந்து என்கிட்ட இந்த இட்லி மாவை பற்றி நிறைய டவுட்ஸ் கேட்டுகிட்டே இருப்பீங்க. ஏன்னா பர்டிகுலராக இந்த மாதிரி அப்ராடில் இருக்கிறவங்க, கோல்ட் கண்ட்ரீஸில் இருக்கவங்க வந்து எப்படி அதை புளிக்க வைக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய என்கிட்ட கேட்பீங்க. நான் முன்னாலே ஒரு சில வ்ளாகில் காட்டியிருக்கேன். பட் தனியாக நான் வ்ளாகில் வந்து டீட்டெயிலாக அதை பற்றி எதுவும் சொன்னது கிடையாது. ஸோ அதனால் இன்றைக்கி நான் வந்து என்னோடய இட்லி மாவு ரெசிபி டீட்டெயிலாக எல்லா டவுட்ஸுமே நான் முடிஞ்ச அளவுக்கு கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி எப்படி வந்து மாவை புளிக்க வைக்கிறது, சாஃப்டான இட்லி எப்படி வந்து நம்ம பண்ணுறது, அதே மாதிரி கிறிஸ்பியான தோசை எப்படி பண்ணுறது அதே மாவை வச்சு அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். நேற்றுக்கு வந்து மாவை அரைச்சிட்டேன். இப்போ மாவு வந்து புளிச்சு ரெடியாக இருக்குது. அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காலையில் நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன். சூப்பராக 3 வகையான சட்னி, சாம்பார் இதெல்லாம் பண்ண போகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இப்போ முந்தின நாள் வந்து நான் இட்லி மாவு எப்படி அரைச்சேன் அப்படின்ற ப்ரொசீஜரை தான் டீட்டெயிலாக உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இதில் நான் யூஸ் பண்ணுற அரிசி வந்து இட்லி அரிசி யூஸ் பண்ணுறேன். இது வந்து நீங்கள் கடைகளில் கேட்டிங்கனாலே கிடைக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி நான் மெஷரிங்க்கு யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ட்ரெடிஷ்னல் உலக்கு. ஒரு சிலர் வந்து இது அலாக்குன்னு சொல்லுவாங்க. அதிலேருந்து 1/4 படி உலக்கு கணக்குக்கு நான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் மெஷரிங் கப் கிடைக்கும் இல்லையா, அது யூஸ் பண்ணலாம். இல்லாட்டி ரைஸ் குக்கரில் வாங்கினீங்க அப்படின்னா அதோடு சேர்ந்து ஒரு கப் வரும், அதில் மெஷர் பண்ணலாம். இல்லாட்டி நார்மல் டம்ளர் எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அரிசியும் உளுந்தும் அதை ஒரே இதில் தான் நீங்கள் வந்து மெஷர் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எதுவாக இருந்தாலும் 4:1 ரேஷியோ. இப்போ நான் 4 கப் அளவுக்கு நல்லா கும்மலாக வந்து அந்த உலக்கில் ஃபுல்லாக நான் இட்லி அரிசி எடுத்திருக்கேன். அதே உலக்கில் தான் உளுந்தும் நான் எடுக்கிறேன். உளுந்தோட அளவு வந்து ஒரு 4 கப் அரிசிக்கு 1 கப் அளவுக்கு உளுந்து நம்ம சேர்க்கணும். இப்போ குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி அளவு கம்மி பண்ணிக்கலாம். நான் யூஸ் பண்ணுற உளுந்து வந்து நல்லா பொங்கி வருது, குவாலிட்டி நல்லா இருக்குது அப்படின்றனால நான் ஃபுல் உலக்கு சேர்க்காமல் அதில் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3/4 உலக்கு பக்கம் நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதை வந்து நீங்கள் உளுந்தோட குவாலிட்டியை பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது அதில் வந்து 1.5 டீஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் சேர்க்குறேன். வெந்தயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் இட்லி வந்து உங்களுக்கு சாஃப்டாகவும் வரும், அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உளுந்துக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வெந்தயம் சேர்க்கணும். வெந்தயம் சேர்க்காமல் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா அதோட டேஸ்ட்டும் சரி, இட்லியும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உளுந்து வந்து நல்லா ஒரு 3 வாட்டியாவது அலசிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி வச்சிடலாம். அதே மாதிரி இட்லி அரிசியும் நல்லா அலசிட்டு நல்ல தண்ணி பிடிச்சி அதை வந்து நம்ம ஊற வைக்க போகிறோம். ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் பக்கம் கண்டிப்பாக நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மாவு வந்து நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சியில் பொங்கி வரும். நான் வந்து உளுந்து அரிசி ரெண்டையுமே ஒரே நேரத்தில் ஊற வச்சுட்டேன். இப்போ ஒரு 7 மணி நேரம் பக்கம் நான் ஊற வச்சுருக்கேன். இப்போ மாவு வந்து அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ உளுந்து பாருங்கள் நல்லா உங்களுக்கு ஊறி
பெருசாகி வந்திருக்கு. ஸோ இந்த தண்ணியை யூஸ் பண்ணியே தான் நம்ம வந்து உளுந்து மாவு அரைக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த தண்ணியை வந்து வடிச்சிடாதீங்க, அதே தண்ணி யூஸ் பண்ணி பண்ணணும். அதே மாதிரி இன்னொரு டிப் என்னென்னா, நீங்கள் வந்து ரொம்ப சூடு ஜாஸ்தி, அதாவது வெயில் ஜாஸ்தி இருக்கிற ஏரியாவில் இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த உளுந்து ஊற வைக்கிறப்போ உளுந்தை மட்டும் நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சிடலாம், நல்லா பொங்கி வரும். இப்போ அதே மாதிரி நான் இன்றைக்கி யூஸ் பண்ணுற இந்த கிரைண்டர் வந்து டைமர் உள்ள அல்ட்ரா கிரைண்டர், இது அல்ட்ரா பர்ஃபெக்ட் ப்ளஸ் அந்த கிரைண்டர் தான் நான் யூஸ் பண்ணேன். இந்த கிரைண்டர் பற்றி தனியாகவே நான் வீடியோ போட்டிருக்கேன். நல்ல கிரைண்டர் இது, நல்லா உங்களுக்கு வந்து மாவு அரைக்கிறதும் ஈஸியாக இருக்கும் இதில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்தை சேர்த்துக்கிறேன். உளுந்தை சேர்த்ததுக்கப்புறமா எடுத்தனே நிறைய தண்ணி சேர்த்து நீங்கள் அரைக்கக்கூடாது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அப்பப்போ தண்ணி சேர்த்து அரைச்சிங்க அப்படின்னா உளுந்து நல்லா உங்களுக்கு சூப்பராக பொங்கி வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அரைஞ்சதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக 15 நிமிஷத்தில் உங்களுக்கு உளுந்து வந்து இந்த மாதிரி நல்லா பொங்கி வரும். நல்ல குவாலிட்டியான உளுந்து எடுத்திருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு வரும். நம்ம சேர்த்ததை விட 3லேருந்து 4 மடங்கு அது வந்து ஜாஸ்தியாகி வரும். இப்போ பாருங்கள், நம்ம வந்து உளுந்து நல்லா அரைப்பட்டதுக்கப்புறமா அது நம்ம அந்த வெண்ணெய் பதத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஃப்ளஃபியாக வந்ததுக்கப்புறமா இப்படி எடுத்துடலாம். உங்களுக்கு வந்து கிரைண்டர் ஓடிட்டுருக்கப்பே அப்படியே எடுக்க தெரியும் அப்படின்னா நீங்கள் என்னை மாதிரி இப்படி பண்ணலாம். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி பழக்கம் இல்லை அப்படின்னா கிரைண்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்த அரிசி சேர்த்துக்கலாம். இப்போ உளுந்து ஓடி முடிஞ்சதுக்கப்புறமா அதை எடுத்தாச்சு. இப்போ அதே கிரைண்டரில் அப்படியே நம்ம வந்து ஊற வச்சுருக்க அரிசியும் சேர்த்துக்கிறோம். அரிசிக்கும் அதே மாதிரி தான், நீங்கள் வந்து நல்லா அரைஞ்சிட்ருக்கப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் அரைக்கணும். அதே மாதிரி அரிசி வந்து உளுந்து மாதிரி ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் கோர்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சிக்கணும். இதுவும் ஒரு முக்கியமான டிப்பு. அப்போ தான் உங்களுக்கு இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும். இப்போ நம்ம வந்து அரிசி அரைச்சோம் இல்லையா, அது வந்து கொஞ்சம் லேசாக கோர்ஸாக இருக்கிற மாதிரி அரைப்பட்டுருச்சு. அதே மாதிரி அரிசி எடுக்கிறப்போ இந்த மாதிரி ஒரு பவுல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அரிசி எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான டிப் தான். நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவேன். ஸோ அதனால் நமக்கு வந்து அரிசி கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் இல்லையா, அதனால் நம்ம எடுக்கிறப்போ அங்கங்கே சிந்துற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ அடுத்ததான் நான் கிரைண்டரை எப்படி க்ளீன் பண்ணுறேன்றதையும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம நல்ல தண்ணி எடுத்து இந்த மேலெல்லாம் மாவு செதறி இருக்கும் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் நல்ல தண்ணி சேர்த்து அந்த கல் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து விளக்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர்லாம் கேட்டிருக்கீங்க வ்ளாக்ஸில் பார்த்து, கிரைண்டர் எப்படி நீங்கள் இப்படி க்ளீனாக வச்சுருக்கீங்க, அந்த ஒயிட் கிரைண்டரை வந்து எப்படி கரப்படாமல் வச்சுருக்கீங்கன்னு. இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவை யூஸ் பண்ணுறப்பே அதை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு வெட் டிஷ்யூவோ இல்லை ஈரத்துணியோ வச்சு நல்லா தொடச்சி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே புதுசு மாதிரியே இருக்கும். இப்போ நல்லா அதை வந்து நான் தண்ணி ஊற்றி உள்ளே நல்லா ஊட்டிட்டேன். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து விளக்கிடலாம். அதே மாதிரி கிரைண்டரோட அவுட்டர் பார்ட்டையும் நல்லா அதை வந்து தொடச்சி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீனாகவே இருக்கும். இப்போ அடுத்ததாக இப்போ மாவு கரைக்கிறத பற்றி பார்க்கலாம். மாவுக்கு வந்து நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ப்ரிஃபரபிளி உங்களுக்கு வந்து கல்லுப்பு கிடச்சதுன்னா நீங்கள் அதை சேர்த்துக்கலாம். எனக்கு கிடைக்காதனால நான் தூள் உப்பு தான் சேர்க்குறேன். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கையை யூஸ் பண்ணி மாவை நல்லா கரைச்சிக்கோங்க. அதுவும் வந்து புளிக்கிறதுக்கு உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நல்லா அதை வந்து கரைச்சிக்கலாம். மாவோட பதம் வந்து உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கிரைண்டர் அலசி ஒரு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுவும் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா அது வந்து மாவாட்டின தண்ணி தான், தேவைப்பட்ட அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நீங்கள் வந்து சூடு ஜாஸ்தி, அதாவது வெயில் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு தட்டு போட்டு வச்சிங்கன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரத்துக்குள்ளே நல்லா புளிச்சு வந்துடும். இந்த டிப் வந்து இந்த என்னைய மாதிரி கொஞ்சம் கோல்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு இதை நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி சில்வர் ஃபாயிலை வந்து நல்லா இப்படி போட்டு ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து அந்த ஹீட் ரீட்டைன் ஆகும். இதை நல்லா கவர் பண்ணதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து அவனில் எப்படி புளிக்க வைக்கிறதுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ அவனில் நம்மளுக்கு வந்து அந்த டெம்பரேச்சர் நாப் இருக்கும் இல்லையா, அதை வந்து ஒரு 230 டிகிரிக்கு நீங்கள் வந்து திருப்பிக்கோங்க. அதில் தான் நம்ம வந்து ஹீட் பண்ண போகிறோம். அதே மாதிரி நம்மளுக்கு கிரில்லிங் ஆப்ஷன் நாப் இருக்குது இல்லையா, அதை வந்து நான் மேலேயும் கீழேயும் கிரில் ஆகிற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த தான் நான் வைக்கிறேன். அடுத்ததாக டைமர் வந்து நான் ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் செட் பண்ணுறேன். ப்ரிஃபரபிளி உங்களுக்கு 8 to 10 மினிட்ஸ் வந்து நீங்கள் ப்ரீ ஹீட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ நான் வந்து ஒரு 10 மினிட்ஸ் பக்கம் நல்லா ஹீட் பண்ணிவிட்டேன். இப்போ அவனை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அவன் ஓடிடக்கூடாது, அப்படின்னா உங்களுக்கு வந்து மாவு வெந்துடும். இப்போ அவனை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அப்படியே மூடி வச்சிடலாம். ஒரு 10லேருந்து 12 மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கு நல்லாவே புளிச்சு வந்துடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், மறுநாள் காலையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 13 hours பக்கம் மாவு நல்லா எனக்கு வந்து இந்த அவன்லேயே இருந்தது. ஸோ எப்படி புளிச்சிருக்குன்றதை நம்ம பார்க்கலாம்.
இப்போ பாருங்கள், மாவு வந்து சூப்பராக புளிச்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து நல்லா புளிச்சு மேலே வரைக்கும் வந்துருச்சு. நம்ம இந்த மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக புளிச்சு வந்துடும். அவன் மட்டும் நான் ஒரு 10 நிமிஷம் ஹீட் பண்ணிவிட்டு மறக்காமல் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் உள்ளே வச்சிங்க. அதே மாதிரி ஓப்பன் பண்ணி உடால பார்க்கவே கூடாது. அந்த ஹீட் டெம்பரேச்சர் உள்ளே அப்படியே மெயின்டைன் ஆச்சுன்னா உங்களுக்கு மாவு இந்த மாதிரி கரெக்டாக புளிச்சு வந்துடும். இப்போ ஒரு கரண்டி யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் அதை வந்து ஒரு டபராவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். நான் இங்கே கோல்ட் கண்ட்ரியில் இருக்கிறனால எனக்கு இது 2 வீக்ஸ்க்கு மேலே புளிக்காமல் நல்லாயிருக்கும் மாவு சூப்பராக. நீங்கள் வந்து வெயில் ஜாஸ்தி இருக்கிற இடத்துல இருந்தீங்க அப்படின்னா 5லேருந்து 7 நாளைக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து சட்னி செய்ய ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி நான் 3 வகையான சட்னி செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து தேங்காய் சட்னி. அதுக்கு வந்து 1/4 கப் அளவுக்கு தேங்காய், 1 பல் அளவுக்கு பூண்டு சேர்க்குறேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்க்குறேன் இன்றைக்கி. அடுத்ததாக கொஞ்சமாக பொடிகடலை சேர்த்துருக்கேன். இப்போ கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா நைஸான சட்னியாக அதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். காஞ்ச மிளகாக்கு பதிலாக நீங்கள் வந்து பச்சை மிளகா சேர்த்தும் பண்ணலாம். இப்போ அடுத்ததாக நம்ம வந்து சாம்பார் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான காய்கறிகள், தக்காளி, வெங்காயம்லாம் கட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக கொத்தமல்லி தக்காளி சட்னிக்கும் தேவையானது எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ சாம்பார் வந்து செஞ்சிடலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரெஷர் குக்கரில் செய்கிற சாம்பார். இது வந்து பாசிப்பருப்பு யூஸ் பண்ணி செய்கிற சாம்பார். இதுக்கு வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன். அதை வந்து நல்லா நம்ம அலசிடலாம். அலசிட்டு அதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தேவையான காய்கறிகள்லாம் சேர்த்துக்க போகிறோம். இதில் வந்து நான் இன்றைக்கி பீன்ஸ், கேரட், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையுமே அது கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி இதுதான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அப்படியே நான் வந்து குக்கருக்குள்ளே சேர்த்துக்கிறேன். காய் வதக்க தேவையில்ல, அதே மாதிரி நம்ம தனியாக வேக வச்சும் சேர்க்க தேவையில்ல. ரொம்ப சிம்பிள் சாம்பார். அதே மாதிரி இதில் வந்து புளியும் சேர்க்க தேவையில்ல. ரொம்ப நல்லாயிருக்கும், காரம் கம்மியாக. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்ததாக இப்போ இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து குழம்பு மிளகாய்த்தூள் தான் இந்த சாம்பாரில் யூஸ் பண்ண போகிறோம். ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அவ்வளோதான். அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக விட போகிறோம். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு தாளிப்பு சேர்த்து இது கொதிக்க விட போகிறோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 விசில் பக்கம் நீங்கள் வச்சுக்கலாம். இல்லைன்னா ஒரு விசில் வந்ததுக்கப்புறமா சிம் பண்ணிவிட்டு 4லேருந்து 5 நிமிஷம் வச்சிங்க அப்படின்னா கரெக்டாக வெந்துடும். இப்போ அடுத்ததாக நான் வந்து கொத்தமல்லி தக்காளி சட்னிக்கு வதக்க போகிறேன். அதுக்கு இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 டேபிள் ஸ்பூன் பக்கம் நம்ம வந்து உளுந்து சேர்த்துக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சம் அதில் வந்து கொத்தமல்லி விதை சேர்த்துக்கலாம். ரொம்ப சேர்க்க வேண்டாம், சும்மா 2-3 சேர்த்தா போதும். இப்போ இது வந்து கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் ஆகி செவந்து வர வரைக்கும் வதக்கிக்க போகிறோம். இப்போ பருப்பு எல்லாமே நல்லா வதங்கிருச்சு, கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக அதில் வந்து புளி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு வந்து நான் மிக்ஸ் பண்ணி சேர்க்குறேன். 2 காஞ்ச மிளகா, அடுத்ததாக 2 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 1 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்க்குறேன். அடுத்ததாக வந்து ஒரு தக்காளி வந்து பெரிய தக்காளியாக நான் எடுத்திருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இப்போ தக்காளி உங்களுக்கு வதங்கி வரணும், நல்லா மசிஞ்சு வரும் இல்லையா, அந்தளவுக்கு இதை வந்து வதக்கிக்க போகிறோம். இந்த சட்னியில் நம்ம வந்து வெங்காயம் சேர்க்காமல் செய்கிறோம். இப்போ தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு கட் அளவுக்கு நான் கொத்தமல்லி சேர்க்குறேன். அதுலேயே அந்த தண்டும் இருக்கும் இல்லையா, எல்லாத்தையுமே அப்படியே க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதை அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமா கொத்தமல்லியும் நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும், சுருங்கி வந்துடும். அந்தளவுக்கு இதை வந்து வதக்குனதுக்கப்புறமா நம்ம வந்து இதை ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நல்லா ஆறுனதுக்கப்புறமா அரைச்சிடலாம். இப்போ அடுத்ததை நான் வந்து கார சட்னி அரைக்க போகிறேன். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் நிறைய வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக நிறைய காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். கொஞ்சம் புளி சேர்த்ததுக்கப்புறமா கறிவேப்பிலையும் சேர்த்து இதை வந்து நல்ல நைஸான சட்னியாக அரைச்சிக்கலாம். இது வந்து ரொம்ப காரமாக இருக்கும், ஊறுகாய் மாதிரி தான் நம்ம சாப்பிடணும். அதே மாதிரி இதை வந்து நிறைய கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து இதை வதக்க போகிறோம். ஏன்னா நல்லெண்ணெய் தான் இதில் டேஸ்ட்டு. அதே மாதிரி காரத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணும். இப்போ நல்லெண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்க்குறேன். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து இதில் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இப்போ நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மிளகாய் சட்னியை அதில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், சட்னியோட அளவை விட நம்ம டபுள் பங்கு இதில் வந்து எண்ணெய் சேர்க்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நல்லா அதை வந்து வதக்கிட்டு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்தோடனே இதை வந்து நம்ம எடுத்து வச்சிடலாம். ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் ரொம்ப காரம் சாப்பிடாதவங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இது ட்ரை பண்ண முடியாது. அவ்வளோ காரமாக இருக்கும். பட் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நல்லா லேசாக நம்ம தொட்டு சாப்பிட்டாலே டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கார சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த கொத்தமல்லி சட்னியும் நல்லா ஆறிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜாரில் அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா நைஸான சட்னியாக அரைச்சிக்கலாம். இப்போ சட்னி அரைச்சாச்சு. அதையுமே நான் வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிறேன். இது வந்து நான் தண்ணி சேர்க்காம கொஞ்சம் கெட்டியாக தான் வச்சுருக்கேன். இந்த மாதிரி சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். இப்போ வந்து இட்லி ஊற்றுறதுக்கு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். நான் வந்து துணி இட்லி தான் ஊற்றுவேன். ஸோ அதனால் அந்த இட்லி தான் ஊற்றிக்க போகிறேன். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. ஒரு 7லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு வெந்துடும். இப்போ அடுத்ததாக இப்போ நம்ம சாம்பார் செஞ்சோம் இல்லையா, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்த பருப்பு காய்கறிகள் எல்லாமே நல்லா வெந்துருச்சு. நல்லா அதை வந்து கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம். ரொம்ப மசிக்க வேண்டாம், கொஞ்சம் மசிச்சுட்டு இப்போ இந்த சாம்பாரில் வந்து நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா இப்போ வந்து அது ரொம்ப கெட்டியாக இருக்குது. முதவே நிறையா தண்ணி சேர்த்தோம் அப்படின்னா குக்கரில் வந்து பொங்கும் அப்படின்றனால நான் கம்மியாக தண்ணி சேர்த்தேன். இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அதை வந்து கொதிக்க விட்டுக்கோங்க. இப்போ சாம்பார் வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் பக்கம் கொதிச்சிருச்சு. கடைசியாக அதில் வந்து நிறையா கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான பாசிப்பருப்பு சாம்பார் ரெடி ஆகிருக்கு. இப்போ இதுக்கு வந்து தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். அதேமாதிரி நம்ம 2 சட்னி, தேங்காய் சட்னிக்கும் கொத்தமல்லி சட்னிக்கும் தாளிப்பு ரெடி பண்ண வேண்டியது இருக்குது. ஃபஸ்ட்டு அதை ரெடி பண்ணிவிட்டு அப்புறமா சாம்பாரை தாளிச்சிக்கலாம். இப்போ சட்னிக்கு வந்து நான் ஒரே தான் 2ம் சேர்ந்து தான் அப்படியே தாளிப்பு ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட காலி ஆயிடுச்சு, அதனால் நான் சேர்க்கலை. இப்போ இந்த தாளிப்பை வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்க 2 சட்னிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து சாம்பாருக்கு நான் வந்து தாளிப்பு ரெடி பண்ணுறேன். அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு, அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க சாம்பாரில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட்டை சர்வ் பண்ண போகிறேன். இந்த மாதிரி டிஃபன் பிளேட்டில் தான் இன்றைக்கி சர்வ் பண்ண போகிறேன். இப்போ சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹோட்டல்லலாம் சாப்பிட்ற மாதிரி ஒரு எஃபெக்டில் இருக்குது எனக்கு பிளேட் பார்க்குறப்போ. உங்களுக்கு இட்லியை வந்து நான் பிச்சு காட்டுறேன், எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த மெஷர்மெண்ட்டில், இந்த ரேஷியோவில், அதே மாதிரி இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் நம்மளுக்கு வந்து தோசையும் நல்ல கிறிஸ்பியாக வரும் இதே மாவில். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குன்ட்டு. ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கெலாம் வந்து கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினது. அவ்வளோதாங்க, இதோட அந்த விலாகும் கம்ப்ளீட் ஆகுது. கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சுஜிஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் விலாக்ஸோடு அடுத்தவங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.